கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நம் தேவன் நித்தியமானவர், அநாதி தேவன், சிருஷ்டிப்பின் கர்த்தர். ஆம், அவர் அண்ட சராசரங்களை வார்த்தையினால் சிருஷ்டித்தார். மனிதனை தமது சாயலாகவும் தமது ரூபமாகவும் சிருஷ்டித்தார். மனிதனுக்கு தன்னுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். அவனுக்கு எல்லாவித அதிகாரங்களையும் கொடுத்தார். அதாவது ஆகாயத்தில் உள்ள பறவைகள் மேலும், சமுத்திரத்தில் உள்ள மச்சங்களின் மீதும், பூமியின் மேலுள்ள விலங்கினங்கள் மேலும் அவர் தமது அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்து, நீ இதை உபயோகித்து கொள்ளலாம் என்று கூறி அவனை ஒரு சிருஷ்டிப்பின் முதன்மையாக்கினார். மேன் இஸ் த க்ரௌன் ஆஃப் கிரியேஷன். அவர் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு நல்லெண்ணத்தோடு மனிதனை சிருஷ்டித்து அவனிடத்தில் ஒன்றே ஒன்று மட்டும் அவர் எதிர்பார்த்தார். அது அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். ஆம், நம்முடைய தேவன் ஆவியாக இருக்கிறார். நாம் அவரை உண்மையோடும் ஆவியோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இந்த ஆராதனை ஒரு தெய்வீக கட்டளை. இயேசு கிறிஸ்து இந்த கட்டளையை சாத்தானிடம் கூறினார். இயேசு கிறிஸ்து சாத்தானினால் சோதிக்கப்படும் பொழுது இவ்வாறு கூறினார், நீ உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும் என்று திட்டவட்டமாக கூறினார். அவர் ஒருவருக்கே, இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே நாம் ஆராதனை செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் ஆராதனை செய்யும் பொழுது நாம் தேவாதி தேவனை புகழ்ந்து கீர்த்தனம் பண்ணுகிறோம், சங்கீர்த்தனம் பண்ணுகிறோம். கின்னீஸ் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட் என்று நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதாவது மனிதனுடைய அரிய பெரிய படைப்புகள், சாதனைகளை அந்த புக்கில் ரெக்கார்டாகி இருக்கும். 2010ஆம் ஆண்டு பிலிப்பைன்ஸ் நாட்டில் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி ஒரு துதிப்பாடலை பாடி கின்னீஸ் ரெக்கார்டில் பதிவு பெற்று இருக்கின்றார்கள். ஆம், எவ்ரி நேஷன் மினிஸ்ட்ரி என்று ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கின்றது. இந்த ஆர்கனைசேஷன் உலகமெங்கும் உள்ள பாடகர்களை பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு கொண்டு வந்தார்கள். 18,000 பாடகர்கள், 18,000 பாடகர்கள் ஒரே ஒரு பாடலை, அதாவது அமேசிங் கிரேஸ் என்ற பாடலை 60 மொழிகளில் பாடினார்கள். ஒரு பாடலை ஒரு மொழியில் ஆயிரக்கணக்கான பேர் பாடும் பொழுது அது ஒரு லகுவான காரியமாக இருக்கின்றது. ஜஸ்ட் இமேஜின் 18,000 வாய்ஸஸ், ஒரே ஒரு பாடல், அதாவது ஜான் நியூட்டன் எழுதின அமேசிங் கிரேஸ் என்ற பாடல் 60 மொழிகளில், அதாவது இங்கிலீஷ், பிரெஞ்சு, ஜெர்மன், ஹிந்தி, தமிழ் என்று 60 மொழிகளில் ஒரே நேரத்தில் ஒருங்கிணைந்து ஒரே ஆவியோடு, பரிசுத்த ஆவியோடு பாடினார்கள். அதை கேட்ட அனைவர் கண்களிலிருந்தும் ஆனந்த கண்ணீர் வந்தது. அப்பொழுது ஆர்கனைசேஷர் சொன்னார், இந்த பாடல் கின்னீஸ் ரெக்கார்டுக்காக நாங்கள் பாடவில்லை, எங்கள் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் மகிமைப்படுத்தவும் அவருடைய நாமத்தை உயர்த்தவும் மட்டுமே நாங்கள் இதை பாடியிருக்கிறோம். இந்த பாட்டை கேட்டவர்கள் யாவரும் என்ன எண்ணிக்கொள்வார்கள்? கிறிஸ்தவர்கள் யாவரும் ஒருமனப்பட்டு இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்கிறோம் என்று எண்ணுவார்கள் என்று கூறினார். இட் இஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட் ஃபார் எவ்ரி கிறிஸ்டியன். அதே போல் மற்றொரு கின்னீஸ் ரெக்கார்டையும் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். அதாவது இதுவும் பிலிப்பைன்ஸ் நாட்டில் தான் இருக்கிறது. அங்கு சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் என்று ஒரு சபை இருக்கிறது. அந்த சபையில் லார்ஜஸ்ட் காஸ்பல் கொயர் இருக்கிறது. அதாவது ஒரு சர்ச்சுக்கு நம்ம போனால் அங்கே கொயர் மெம்பர்ஸ் 20 இருக்கலாம், 30 இருக்கலாம், 50 இருக்கலாம். ஆனால் இந்த பிலிப்பைன்ஸில் உள்ள இந்த சர்ச்சில் மட்டும் 4745 கொயர் மெம்பர்ஸ் இருக்கிறார்கள். இது ஒரு கின்னீஸ் ரெக்கார்டாகும். இவ்வாறாக கிறிஸ்தவ மக்கள் தேவனை ஆராதிப்பதில் அதிகமான சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் அநேக மதங்கள் இருக்கின்றது. ஆனால் கிறிஸ்தவ மதம்தான் ஒரே ஒரு மதம், ஒரே ஒரு சபை, ஒரே ஒரு தேவன், அவர் இயேசு கிறிஸ்து, ஒரே ஒரு புத்தகம், அது வேதாகமம் என்று நாம் திட்டவட்டமாக கூறலாம். இது ஒரு சிறப்பான மதமாகும். ஏனென்றால்
மற்ற மதங்களில் இல்லாத ஒரு புதுமை இதில் காணலாம். கோடி கோடியான பாடல்கள் அனுதினமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்கள் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். எனவே நாம் பாக்கியவான்கள். நாம் இயேசு கிறிஸ்துவை அனுதினமும் துதித்து கொண்டே இருப்போமாக. இப்பொழுதும் நாம் நமது தேவ செய்திக்குள் கடந்து செல்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடக்கிறவர்கள் ஜீவ விருட்சத்தையும் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரத்தையும் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கான அங்கீகாரத்தையும் பெறுவார்கள் என்று சொல்கிறது. இங்கு ஒரு கேள்வி எழும்புகிறது. நகரம் என்றால் என்ன, ஜீவ விருட்சம் என்றால் என்ன என்ற கேள்வி எழும்புகிறது. இங்கு நகரம் என்பது புதிய எருசலேமையும் ஜீவ விருட்சம் என்பது அங்குள்ள நித்திய வாழ்வையும் குறிக்கிறது. அதாவது இங்கு யோவான் குறிப்பிடுவது ஒன்றுதான். இந்த பூமியிலே கர்த்தரை கை கொண்டு வாழுகிற ஒரு மனுஷன் பரலோகத்திற்கு செல்வதற்கான அனுமதியும் அங்கு நித்திய காலமாக வாழுவான் என்பதையும் பற்றி அவர் சொல்கிறார். இப்பேற்பட்ட மனுஷன்தான் பாக்கியவான் என்று சொல்கிறார். இங்கு மீண்டும் ஒரு கேள்வி எழுகிறது. அப்படி என்றால் நான் என்ன கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இந்த வேதத்தில் உள்ள அனைத்து கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நாம் கீழ்ப்படிய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த குறுகிய நேரத்தில் அவை அனைத்தையும் நாம் சிந்திக்க முடியாது. இந்த நாளிலே கர்த்தருடைய நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்கிற விரும்புகிறவன் கை கொள்ள வேண்டிய ஒரு சில கற்பனைகளை மாத்திரம் உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக முதலில் நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். மனுஷ கொலைபாதகனவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். இங்கு யோவான் சொல்கிறார், சகோதரனை சிநேகிக்கிறவன் நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவனாக இருப்பான். சகோதரனை பகைக்கிறவனோ நித்திய ஜீவனுக்கு விலக்கமாயிருப்பான். அதாவது அவன் கொலை பாதகனாக இருப்பான். நித்திய ஜீவன் அவனுக்குள் நிலைத்திருக்காது என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன? அந்த நாட்களிலே மக்கள் மத்தியிலே ஒரு எண்ணம் இருந்தது. நான் தேவனாகிய கர்த்தரை நேசிக்கிறேன், அவர் என்னை நேசிக்கிறார், அது எனக்கு போதும். இந்த உலகத்தாரை நான் நேசிக்க வேண்டியதில்லை, அவர்களை நான் பொருட்படுத்த வேண்டியதில்லை, அவர்களை பகைத்தாலும் பரவாயில்லை, அவர்களை பாவிகள் என்றாலும் சொன்னாலும் பரவாயில்லை என்ற ஒரு எண்ணம் இருந்தது. இதை யோவான் கண்டார். இது கர்த்தருடைய ஆளுகைக்கு கர்த்தருடைய கொள்கைகளுக்கு புறம்பானது என்பதை கண்டு அவர் இவ்வாறு சொன்னார், சகோதரனை சிநேகிக்கிறவன் மாத்திரமே நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளி ஆகவான் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு அதை மீண்டும் ஒரு விளக்கமாக இன்னொரு இடத்திலே அதை சொன்னார். அதைத்தான் 1 யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்களிலே அதை நாம் காண்கிறோம். அதை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டுமென்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். அவர் சொன்னார், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்கிறவன் தன்னுடைய சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். ஏனென்றால்
கண்கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாத ஒரு மனுஷன் எப்படி காணாத தேவனிடத்தில் அன்பு கூற முடியும்? அப்படி சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறவன் பொய்யன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார், நான் உங்களுக்கு ஒரு கட்டளை தருகிறேன், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்ற ஒரு கட்டளையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தன் சகோதரனை பகைக்கிறவன், தன் சகோதரனை வெறுக்கிறவன், அவன் நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளியாக ஆக முடியாது. இதைத்தான் இயேசு கிறிஸ்துவும் சொன்னார். தான் வாழ்ந்த நாட்களிலே அவரை பார்த்து சிலர் கேள்வி கேட்டார்கள், ஆண்டவரே, கட்டளைகளில் பிரதானமான கட்டளை எது என்று அவரை கேட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், அதை நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 37 40 வசனங்களிலே நீங்கள் உங்கள் தனி தியானங்களிலே வாசித்து பாருங்கள். அவர் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் நீ அன்பு கூறுவது முதலாம் கற்பனை. இதுதான் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற அல்லது இதற்கு சமமாய் இதற்கு இணையாயிருக்கிற இரண்டாம் கட்டளை என்னவென்றால், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். இதுவே முக்கியமான கட்டளைகள். இந்த இரண்டு கட்டளைகளுக்கும் கீழ்ப்படுகிறவன் நியாயப்பிரமாணங்கள் தீர்க்க தரிசனங்கள் அனைவற்றுக்கும் கீழ்ப்படுகிறவனாக இருக்கிறான் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கு சகோதரன் என்பது ஏதோ தன்னுடைய உறவின் வழியாக வந்த சகோதரன், அண்ணன், தம்பி, கசின் என்ற அர்த்தத்தில் சொல்லப்படவில்லை. சகோதரன் என்றால் இந்த உலகத்தில் வாழ்கிற அனைவருமே நம்முடைய சகோதர சகோதரிகள் தான். பக்கத்து வீட்டுக்காரனும் நமக்கு சகோதரன் தான், மேல் வீட்டுக்காரனும் நமக்கு சகோதரன் தான், நம்முடைய அலுவலகத்திலே வேலை பார்க்கிறவனும் நமக்கு சகோதரன் தான், நம்முடைய திருச்சபையிலே நம்மோடு இணைந்து ஆராதனை செய்கிறவனும் நம்முடைய ஊழியத்திலே இணைந்திருக்கிறவன் நம்முடைய சகோதரன் தான். எல்லார் மேலேயும் அன்பு கூற வேண்டும். அப்படி அன்பு கூறுகிற ஒரு மனுஷனே நித்திய ஜீவனுக்கு சுதந்திர வாளியாக இருப்பான் என்று வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்கிறது. இங்கு நான் ஒரு கேள்வியை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். நாம் இந்த அளவுக்கு மற்றவர்கள் மேல் அன்பு கூறுகிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். வீட்டில் சண்டை, அண்ணன் தம்பிக்குள்ளே கோர்ட்டில் கேஸு, பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை, தெருவில் சண்டை, அங்கே ஆலயத்துக்கு போனால் அங்கே சண்டை, அலுவலகத்தில் குழப்பம், இப்படி தாறுமாறாக நாம் வாழ்கிறோம். அன்பு கூறுதல் என்பது நம்மிடம் காணப்படாமல் இருக்கிறது. ஆனால் என்ன சொல்லிக்கொள்கிறோம்? ஐயா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளை, நான் ஊழியம் செய்கிறேன், நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி என்றெல்லாம் சொல்கிறோம். ஆனால் அதன்படி நடப்பதில்லை. தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவனே நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளியாக இருப்பான். அவனே பாக்கியவான். எனக்கு தெரிந்த என்னுடைய உறவினர் ஒருவர் உண்டு. எனக்கு அவர் பெரியப்பா முறை வேண்டும். ஒரு முக்கியமான ஒரு நிறுவனத்திலே அவர் பணியாற்றி கொண்டு வந்தார். ரொம்ப கரார் பேர்வழி, கண்ணியம், கட்டுப்பாடு, கடமை உணர்ச்சி மிகுந்தவர். எந்த ஒரு தவறான காரியத்தையும் தன்னுடைய நிறுவனத்திலே அவர் அனுமதிக்க மாட்டார். தன் கீழே வேலை செய்கிறவர் மத்தியிலே கண்டிப்பாக இருப்பார். ஒழுக்கம், நேர்மை, இவைகளை அவர் அந்த நிறுவனத்திலே நிலைப்பட்டு வரும்படி மிக அருமையாக அவர் பணிபுரிந்தார். எல்லாராலும் புகழப்பட்டார். ஓ, இவரை போல ஒரு நல்ல மனுஷன் இல்லை, இவரை போல ஒரு நேர்மையான ஒரு மனுஷன் இல்லை என்று எல்லாராலும் புகழப்பட்டார். ஆனால் அவருக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு காரியம் இருந்தது. என்ன காரியம் இருந்ததுன்னா, யாரையும் அவருக்கு பிடிக்கலைன்னா அவரை உடனே வெறுத்து விடுவார். அவரோட பேசக்கூட மாட்டார். பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். நீண்ட நாட்கள் அவர் உயிரோடு இருந்தார். அவர் மரிப்பதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக தன்னுடைய குடும்பத்தாரை கூப்பிட்டு சொன்னார், ஒருவேளை நான் மரிச்சிட்டேன்னா என்னை அடக்கம் செய்கிற அந்த ஆராதனையிலும் சரி, எனக்கு நினைவு நாள் வைக்கிற கூட்டத்திலும் சரி, ஒரு சிலர் பெயரை சொல்லி இவர்கள் வரவும் கூடாது, இவர்கள் என்னை பற்றி பேசவும் கூடாது என்று சொன்னார். அதாவது இறந்த பிறகு கூட அவர்களோடு உள்ள ஐக்கியத்தை அவர் விரும்பவில்லை.
தன் குடும்பத்தாரும் அவர்களை வெறுக்க வேண்டும் என்று நினைத்தார். பார்வைக்கு நல்ல மனுஷன்தான், நேர்மையானவர் தான், கண்ணியமானவர் தான், ஆனால் உள்ளத்தில் அன்பு இல்லை, மாறுவான். அடுத்ததாக இன்னொரு சம்பவத்தை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இங்கு இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொன்னார், பிதாவின் சித்தப்படி செய்கிற ஒருவனே அந்த நித்திய ஜீவன், அந்த பரலோக ராஜ்யத்துக்கு செல்வானே ஒழிய என்னை பார்த்து பிதாவே தேவனே என்று சொல்லுகிறவன் ஒரு நாளும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று அவர் சொன்னார். இன்னும் தொடர்ந்து அவர் சொன்னார், அநேகர் அவரை பார்த்து கேட்பார்களாம், உன் நாமத்திலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோமே, வியாதியஸ்தர்களை குணமாக்கினோமே, அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் செய்தோமே அப்படின்னு சொன்னா கூட அவர் சொல்வாராம், அக்கிரம செய்கைக்காரரே உங்களை நான் அறியேன், நீங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொன்னார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து வகுத்த ஒரு பாராமீட்டர், ஒரு வழி என்ன? பிதாவின் சித்தப்படி செய்கிற ஒருவனே பரலோக ராஜ்யத்துக்குள் செல்வானே ஒழிய மற்றவர்கள் செல்ல முடியாது என்பதை இந்த இடத்துல திட்டமும் தெளிவுமாக சொல்றார். எவ்வளவு பெரிய ஊழியம் செய்தாலும் சரி, அல்லது எவ்வளவு பெரிய ஒரு நேர்மையாளனாக இருந்தாலும் சரி, பிதாவினுடைய சித்தத்தின்படி அவன் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறான். இங்கு ஒரு கேள்வி எழுகிறது, பிதாவின் சித்தம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி எழுகிறது. தனக்கு பிடிக்காவிட்டாலும் கர்த்தர் சொல்லிவிட்டார் என்பதற்காக செய்கிறவனே கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவன். ஒருவேளை ஒரு சில காரியங்கள் நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அந்த காரியத்தை சொல்லும்படி நம்மை பணித்தால் அந்த காரியத்தை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஓசியா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு சோர ஸ்திரீயை, ஒரு கெட்டுப்போன ஸ்திரீயை திருமணம் செய்து கொள், நான் அந்த ஸ்திரீயை வைத்து இந்த இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒரு பாடம் கற்பிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி ஒரு சோர ஸ்திரீயை திருமணம் செய்ய சொன்னார். அந்த ஓசியா அதற்கு கீழ்ப்படிந்தான். அதுதான் கடவுள் சித்தம். அதுபோல கடவுள் சித்தத்தின் மறுபக்கமும் உண்டு. நமக்கு பிடித்தவைகளை, மற்றவர்களுக்கு நன்மை பயக்கிற காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று ஒருவேளை நாம் நினைப்போம். அப்பொழுது கர்த்தர் சொல்வார், நீ செய்ய வேண்டாம், அதை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை கர்த்தர் நம்மை தடுக்கக்கூடும். நமக்கு பிடிக்காதவற்றை கர்த்தர் சில நேரங்களிலே செய்வதற்கு நம்மை பணிக்கக்கூடும். நமக்கு பிடித்தவைகளை, நன்மை தரக்கூடியவைகளை கர்த்தர் வேண்டாம் என்று சொல்லக்கூடும். அப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலே 100% கர்த்தருக்கு அர்ப்பணித்து அவருக்கு கீழ்ப்படிதான் கர்த்தருடைய சித்தத்தை செய்வது. கர்த்தருடைய திட்டத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்பது தான் கர்த்தருடைய சித்தத்தை செய்வது. அது பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, சிறிய காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய திட்டத்திற்கு, அவர் கட்டளைகளுக்கு 100% அர்ப்பணிக்கிறவன் தான் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவன். கர்த்தர் தாவீதை பார்த்து ஒரு காரியத்தை சொன்னார். தாவீது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், ஏனென்றால் அவன் என்னுடைய சித்தத்தின்படி எல்லா காரியத்தையும் செய்வான் என்று சொன்னார். He is a man after my own heart அப்படின்னு சொல்றார். என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், ஏனென்றால் அவன் எனக்கு சித்தமான எல்லாவற்றையும் செய்வான் என்று சொன்னான். தாவீது எப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஒரு சில காரியங்களை செய்தான் என்பதை பற்றி சுருக்கமாக உங்கள் முன்பாக ஒரு சில காரியங்களை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். 1 சாமுவேல் புத்தகம் 30ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். அங்கு தாவீதை குறித்த ஒரு நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதின் குடும்பத்தினரும் அவனுடைய கூட்டாளிகளுடைய குடும்பத்திலும் சிக்லாக் என்ற இடத்துல இருக்கிறார்கள். இவன் பெலிஸ்திய ராஜாவை பார்த்து விட்டு வருவதற்குள்ளாக அமலேக்கியர் தாவீதையும் அவனுடைய குடும்பத்தாரையும் அவனுடைய பொருட்கள் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து கொண்டு சென்று விடுகிறார்கள். பிள்ளைகள், மனைவிமார்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் திருட்டளவாய் கூட்டிக் கொண்டு சென்று விடுகிறார்கள். திரும்பி தாவீதும் அவனுடைய கூட்டாளிகளும் வருகிறார்கள். பார்த்தால் அங்கு பெரிய இழப்பு, அங்கு யாருமே இல்லை, குடும்பத்தார் யாருமே இல்லை, பொருட்கள் எதுவுமே இல்லை. அப்பொழுது அவர்கள் பலனில்லாமல் போக மட்டும் அழுதார்கள். தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று அவனுடைய கூட்டாளிகள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள். அப்பொழுது தாவீது என்னுடைய கடமை என்ன?
அவர்களை பின்தொடர்ந்து தன்னுடைய பிள்ளைகளை மீட்க வேண்டும். ஆனால் தாவீது அதற்கு முன்பாக ஒரு காரியத்தை செய்கிறான். அதைத்தான் ஒரு வசனத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தாவீதே கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அவன் கேட்குறான், ஆண்டவரே அவர்களை பின்தொடரட்டுமா என்று கேட்கிறான். ஆண்டவரே நான் பின்தொடரப் போகிறேன், நான் அவர்களை பிடித்து கொள்வேனா அப்படின்னு தான் கேட்கணும். இப்போ ஊர்லேருந்து வெளியூர்லேருந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு திரும்பி வரீங்க, வீட்டை பூட்டிட்டு போயிருக்கீங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு பூட்டெல்லாம் உடஞ்சிருக்கு, எல்லாம் திருடிட்டு போயிடுறாங்க. அப்போ ஐயோ நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம போகணுமா வேண்டாமான்னு யோசிப்போமா? கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாம் செல்வோம். அது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இன்று இழந்த தன்னுடைய பிள்ளைகளையும் குடும்பத்தாரையும் மீட்பது தாவீதுடைய கடமை. ஆனால் அதை செய்வதற்கு முன்பாக ஆண்டவர்கிட்ட அவன் கேட்குறான், ஆண்டவரே நான் தொடரட்டுமா என்று கேட்கிறான். என்ன ஒரு அருமையான மனுஷன். அதனால தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன், இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொன்னார். ஆனால் அன்பான தேவன் வேண்டாம் என்று சொல்வாரா? அவர் சொன்னார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், நீ பின்தொடர்ந்து செல், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுகிற மக்கள் அவர்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வார்கள், சகலத்தையும் திருப்பிக் கொள்வார்கள். ஒன்றும் அவர்களுக்கு குறைவுபடாது, ஒன்றும் அவர்களுக்கு குறைவுபடாது. இன்று எவ்வளோ காரியங்கள் நம்முடைய குடும்பங்களிலே செய்கிறோம். திருமண காரியங்களை ஒழுங்கு செய்கிறோம், வீடு வாங்குகிறோம், வெளிநாட்டுக்கு பிள்ளைகளை அனுப்புகிறோம், பெரிய முதலீடுகள் எல்லாம் செய்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய சித்தத்தை கேட்கணுமா? ஐயோ திருமணம் செய்வது என்னுடைய கடமை தானே, என் பையனை படிக்க வைக்க வேண்டியது என் கடமை தானே, என் பையனை வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டியது என் கடமை தானே, ஆனால் கடமையைத்தானே செய்கிறேன், இதில் என்ன கடவுள் சித்தம் கேட்க வேண்டியது இருக்கு அப்படின்னு நாம் அநேக நேரத்தில் கடவுள் சித்தத்தை கேட்காமல் விட்டு விடுகிறோம். ஆனால் இவன் மிக முக்கியமாக அவன் ஆற்ற வேண்டிய ஒரு கடமையை செய்வதற்கு முன்பாக, ஆண்டவரே இந்த தண்டை நான் பின்தொடரட்டுமா என்று கேட்கிறான். கர்த்தருடைய சித்தத்தை அவன் அறிந்து செயலாற்ற விரும்புகிறான், அறிந்து செயலாற்ற விரும்புகிறான். கர்த்தர் சொன்னார், நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய், எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னார். கடைசியாக ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17லிருந்து 19ஆம் வசனங்களை நீங்கள் உங்கள் தனி தியானங்களிலே வாசித்து பாருங்கள். அங்கு சாலமோன் ஜெபிக்கும்போது சொல்கிறான், என்ன சொல்கிறான்? என் தந்தை ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்பினார், ஆனால் என்னுடைய தேவன் நீ கட்ட வேண்டாம், உன் மகன் கட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. என் தந்தை அதற்கு கீழ்ப்படிந்தார், இப்பொழுது நான் அதை கட்டி முடித்திருக்கிறேன் என்று சொல்கிறான். அதாவது தாவீது ஆலயம் கட்ட வேண்டும் என்று விரும்பினான். அவனுக்கு எல்லா வசதியும் இருந்தது, அவன் ராஜாவாக இருந்தான், பொருள் இருந்தது, வசதிகள் இருந்தது. அப்படி இருந்தாலும் கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், நீ கட்ட வேண்டாம்ப்பா, உன் மகன் கட்டட்டும் அப்படின்னு சொன்னார். அதற்கு என் தந்தை கீழ்ப்படிந்தார் என்று சொல்கிறான். அதற்கு என் தந்தை கீழ்ப்படிந்தார் என்று சொல்கிறான். நாம் என்ன நினைப்போம்? நான் ஆலயம்தானே கட்டப் போகிறேன், அதை கர்த்தர் வேண்டாம் என்று சொல்கிறாரு. எல்லாருக்கும் பிரயோஜனமான காரியத்தை தானே நான் செய்ய போகிறேன், அதை வேண்டாம் என்று சொல்கிறாரு என்று தாவீது முறுமுறுக்கலை. கர்த்தர் வேண்டான்னு சொல்லிட்டார்ல, வேண்டாம் என் மகன் கட்டட்டும் என்று தாராள மனதோடு அதை விட்டு கொடுத்தான். அதே தாராள மனதோடு விட்டு கொடுத்தான். அநேக நேரங்களிலே நாம் செய்கிற தவறை தான், நான் நல்லது தானே செய்கிறேன், என்னுடைய குடும்பத்துக்கு இந்த சமுதாயத்துக்கு நல்லது தானே செய்கிறேன், அதுக்கு என்ன கர்த்தருடைய சித்தம் கேட்பது என்று அநேக நேரத்தில் நான் கேட்காம விட்டுறோம். கர்த்தர் நமக்கு அதோடு பெரிய காரியங்களை வைத்திருக்கலாம், அல்லது நம்மோடு சிறந்தவர் மூலமாக அந்த காரியத்தை செய்யணும்னு நினச்சிருப்பார், அது நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய சித்தத்துக்கு 100க்கு 100 ஒப்பு கொடுக்கும்போது அந்த காரியமும் சிறப்பாக நடைபெறும், நம்முடைய ஆன்மீக வாழ்வும் பிரமாதமாக அற்புதமாக இருக்கும். இங்கு சாலமோன் கட்டிய ஆலயம் மிகவும் பெரியதாக இருந்தது, மிகவும் சிறப்பாக இருந்தது, உலகத்தாரால் போற்றக்கூடிய அளவுக்கு, இன்றும் போற்றக்கூடிய அளவுக்கு
மிகவும் சிறப்பாக இருந்தது. இங்கு அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்ததுனால சகலமும் நேர்த்தியாக முடிந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, என் முடிவுரைக்கு நேராக வருகிறேன். கர்த்தருடைய சித்தத்தைக்கு இணங்குகிறவனே பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவனாக இருப்பானே தவிர கர்த்தருடைய சித்தத்தை மீறுகிறவன் ஒரு நாளும் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல முடியாது. அப்படின்னா இப்போ ஒரு கேள்வி எழும்புகிறது. அப்படின்னா நான் சன்மார்க்கமாக வாழ்ந்தால் போதுமா? நான் ரட்சிக்கப்பட வேண்டாமா? என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டாமா? நான் ஊழியம் செய்ய வேண்டாமா? ஏதோ வாழ்க்கையில் சன்மார்க்கமாக இருந்தால் போதுமா அப்படின்ற கேள்வி வருது. அப்படி இல்லை. நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், இயேசு நம்முடைய வாழ்வின் மையமாக இருக்க வேண்டும், இயேசு நம்மை வழிநடத்த வேண்டும். அதையும் தாண்டி அவர் சொன்ன கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அப்பேற்பட்ட ஒருவனே பரலோக ராஜ்யம் செல்வானே ஒழிய 2 காரியங்களையும் இல்லாமல் விசுவாசம், கிரியை 2ம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டுமே தவிர ஏதாவது ஒன்று மட்டும் இருந்தால் அது போதாது. அதைத்தான் இந்த வசனம் வலியுறுத்துகிறது. நாம் விசுவாசிப்போம், கிரியையும் செய்வோம். நாம் கர்த்தருடைய வார்த்தைகள் அனைத்திற்கும் கீழ்ப்படிவோம். லிட்டரலாக எழுத்தின்படி, ஆவியின்படி கீழ்ப்படிவோம். அப்பொழுது நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். ஜெபம் செய்வோமா? எங்களை அன்போடு நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உமது கரத்திலே கையளிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டும். கேட்ட வசனங்களின்படி நடக்க உதவி செய்யும். ஆண்டவரே, உமது பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக எங்களை மாற்றும். ஆண்டவரே, கிறிஸ்தவ வாழ்க்கையின் முடிவு நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதுதான். அதை இழந்து போகாதபடி உமது கற்பனைகளுக்கும் உமது பிரமாணங்களுக்கும் கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு கிருபையை தாரும். பார்த்து கொண்டிருக்க அன்பு பிள்ளைகளையும் உமது கருத்தில் ஒப்புடுகிறேன். அவர்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டும். துதி கனமை மேலாவற்றை உமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்ட நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதையும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதையும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன்.